ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஆற்றுக்கு போய் சாமி கும்பிட்ணுன்னு ஆசை தான். பட் ஆனால் நம்ம சென்னையில் இருக்கிறதுனால ஆற்றுக்கு போய் சாமி கும்பிட முடியாது. எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து அம்மா இப்படி தான் சாமி கும்பிடுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி எப்படி என்னோடய சென்னை வீட்டில் ஆடிப்பெருக்குக்கு சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா? லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் நம்ம ரேணிகுண்டாவில் இருந்தப்போ அங்கே பக்கத்துலேயே ஒரு ஆறு இருந்துச்சு. அங்கே போய் சாமி கும்பிட்டோம். அந்த விலாகுமே நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் இன்றைக்கி நான் என்னோடய ஷிங்க்லேயே தான் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்ருந்தேன். நான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு என்னெல்லாம் படையல் வச்சுருந்தேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். அது இல்லாமல் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அரிசி, வெல்லம், எள்ளு இது 3யுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி வச்சுருந்தேன். சாமி கும்பிட்டுட்டு நம்ம கழுத்தில் கட்டிக்கிறதுக்காக. ஊரில் இருந்தோன்னா வச்சுக்கோங்கன்னா, சாமி கும்பிட்டு முடித்தோன்னா அந்த படைச்ச படையல்லாம் எடுத்து தண்ணியில் விடுவாங்க. பட் நம்ம இங்கே எங்கேயும் விட முடியாதுல்ல. ஆனால் நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதையுமே ஷிங்கில் விட்டுட்டு சாமி கும்பிட்டோம். இப்படி தான் எங்களோட ஆடிப்பெருக்கு சென்னையில் போச்சு. நீங்கள் ஆடிப்பெருக்கு கொண்டாடுற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் ஆடிப்பெருக்கு கொண்டாடுற வழக்கம் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா எப்படி கும்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.